Hello students, 10th social science common quarterly exams கான ஒரு model question paper very important 2025 கானது பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸ்க்கு நடக்குது. 14 1 மார்க் கொஷின்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 1 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் புக் பேக்கில் இருக்கிற அந்த 1 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே இது ஈஸியாக அழகாக எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ணிடலாம். சரிங்களா? இந்த கொஷின் பேப்பரில் என்னென்ன 2 மார்க் கொஷின்ஸ் 5 மார்க் கொஷின்ஸ் 8 மார்க் கொஷின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெளிவாக பார்த்துருவோம். 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி 10 ஆஃப் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் அட்டன் பண்ண சொல்கிறாங்க. 28th கொஷின் கம்பல்சரி, அதாவது வாட் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன், அது கம்பல்சரியில் கேட்டிருக்காங்க. மற்ற கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். What do you know of trench warfare important, dollar imperialism important. அடுத்தது what are objective of IMF, write a note on third world countries, இது important. Write a note on reforms of Ramalinga Adigal important. Give the importance of IST important. Normal lapse rate important. Types of soil important. Natural gas important. Migration important. Classical languages in India, importance of the governor of the state. அடுத்தது per capita இம்பார்ட்டன்ட். ஸோ இது எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் சொன்னது எல்லாமே கண்டிப்பாக படிங்க. முடிஞ்சால் இது எல்லாமே படிச்சுக்கோங்க. முழுக்க இம்பார்ட்டன்ட் கொஷின் 2 மார்க்ஸில் எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக மிட் டேர்மில் இருந்து உங்களுக்கு நான் ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரேன் எதெல்லாம் படித்தா எக்ஸாம்ஸில் அப்படியே வரும்னு. ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறத நீங்கள் படிங்க. குவார்ட்டர்லிக்கும் மிட் டேர்மில் எப்படி அதே மாதிரி நான் சொன்னது வந்ததோ அதே மாதிரி குவார்ட்டர்லியில் 100% வரும். ஆல்ரெடி சோஷியல் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 மார்க்ஸில் பார்த்தோன்னா எனி 10 எழுத சொல்கிறாங்க. 42 கம்பல்சரியில் உங்களுக்கு வேர்ல்டு மேப் கொடுக்குறாங்க. இங்கிலாந்து, ஜப்பான், பசிபிக் ஓஷன், இட்டாலி, ஜெர்மனி. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. மேப்பை பொறுத்தவரையும் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 29th ஒன் வந்து உங்களுக்கு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்டிருக்காங்க. அது ஒரு 5 மார்க்ஸில் வருது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா லெசன்ஸில் இருக்க ஃபில் இன் த பிளாங்க்ஸு அந்த 1 மார்க்ஸ்லாம் பக்காவாக தரவாயிடுங்க. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கூட உங்களுக்கு இந்த இடத்துல கேட்பாங்க. ஸோ அதனால் மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கூட மிஸ் பண்ணாமல் படிக்க பாருங்க. 30th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து ட்ரேஸ் த சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு த ரைஸ் ஹிட்லர் இன் ஜெர்மனி, வெரி இம்பார்ட்டன்ட். Narrate the history of transformation of Council of Europe into an European Union. அடுத்து give reasonல Northern India rivers are perennial, rainwater harvesting is necessary. Distinguish between the renewable and non-renewable resources. இதுமே 33 very important. 34ல Peninsular rivers of India important, forest of India important. அடுத்து multi-purpose project, இந்த question very important. Fundamental rights important. Powers and functions of the chief minister. இதில் கொடுத்துருக்க questions எல்லாமே ஆல்ரெடி நான் இம்பார்ட்டன்ட் சொன்ன கொஷின். ஸோ தயவு செஞ்சு நான் இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா, இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ அது எதுவுமே மிஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி சோஷியல் சயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன், சயின்ஸ்க்கு போட்டிருக்கேன், தமிழுக்கு போட்டிருக்கேன். இன்னும் இங்கிலீஷ்க்கும் மேக்ஸ் மட்டும் போடல. இன்னும் எனக்கு ஒரு 2-3 days டைம் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம அதையும் அப்லோட் பண்ணிடலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் பார்த்தோம்னாக்கா நேஷனல் இன்கம் பார்த்துக்கோங்க. அடுத்தது குளோபலைசேஷன் இம்பார்ட்டன்ட். அடுத்து டைம் லைன். என்னை பொறுத்தவரையும் இது வந்து வெறும் மாடல் கொஸ்டின் பேப்பராக நீங்கள் கன்சிடர் பண்ணாமல் குவார்ட்டர்லிக்கு இதை நம்ம படித்தோம். இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிறத நீங்கள் படிச்சிங்கனாவே அழகாக வந்து ஒரு 70 to 80 மார்க்ஸ் தாராளமாக எடுத்துடலாம். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. முழுக்க இம்பார்ட்டன்ஸ் தான். ஸோ தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. அதுக்கடுத்தது 8 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19th century reformers towards the causes of women, very important. இதுதான் 8 மார்க்ஸ்ல மேக்ஸிமம் கேட்குறாங்க. அதே மாதிரி எஃபெக்ட் ஆஃப் த வேர்ல்டு வார் 2. ஸோ அதை பார்த்துக்கோங்க. அடுத்து அவுட்லைன் மேப் ஆஃப் இந்தியா, மலபார் கோஸ்ட், ஆரவல்லி ரேஞ்ச், மவுண்ட் எவரெஸ்ட், அலுவியல் சாயில், டீ க்ரோயிங் ரீஜியன், நெய்வேலி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், ஹெவி ரெயின்ஃபால் ரீஜியன். அது இல்லை அப்படின்னா தார் டெசர்ட், எவரெஸ்ட், ஆனைமுடி, பிளாக் சாயில், பிக் க்ரோயிங் ரீஜன், டைரக்ட் ஆஃப் சவுத் வெஸ்ட் மான்சூன், மைக்கா ப்ரொடியூசிங் சென்டர், சென்னை. இது எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 10th வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.